அழைப்பை ஏற்று வருகை புரிந்த எங்கள் எஸ்எம்சி தலைவர் மற்றும் பிடிஏ தலைவர், ஊர் பொதுமக்கள் மற்றும் எங்கள் கல்வி அதிகாரியாக வந்திருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் இருவரையும் மற்றும் எங்கள் பணிபுரியும் ஆசிரிய பெருமக்கள், உயர்நிலை பள்ளியில் இருந்து வருகை புரிந்திருந்த ஆசிரியர் அவர்களையும் மற்றும் அனைத்து பொதுமக்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். 1947 தற்போது பணிபுரியும் ஆசிரியர்கள் 1+4 ஆரம்ப பள்ளியாக அடியெடுத்து நடுநிலை பள்ளியாக வளர்ச்சி கண்டு 19/12/2011 முதல் உயர்நிலை பள்ளியாய் உருவெடுத்து மீண்டும் ஆரம்ப பள்ளியாக அன்னை மடியில் செல்ல பிள்ளையாக மீண்டும் செயல்பட்டு வருகின்றது. தன் நிலையில் உயர்ந்து ஊர் பிள்ளைகள் 10 ஆண்டு கல்வியை அலைச்சலின்றி இங்கே படிக்க செய்த உழைப்பால் வளர்ச்சி கண்ட இப்பள்ளி பல்வேறு சிறந்த தலைமை ஆசிரியர்களால் உருக்கி புடம்போட்ட தங்கம் போல ஜொலிக்கும் பள்ளி. நம் பள்ளி நம் பெருமை. நம் பள்ளியின் பெருமையை நாம் புகழாமல் வேறு யார் புகழ்வது? ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் சேர்க்கையில் வளர்ச்சி காண பாடுபடும் ஆசிரியர்கள், மாணவர் சேர்க்கைக்கு உதவிடும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், போற்றுதற்குரிய பெற்றோர்கள், இது மட்டுமா, துணைக்குழுக்கள் 5 சேர்ந்து பள்ளி வளர்ச்சிக்காக பாடுபடுவது நம் பள்ளியின் பெருமையாகும். பள்ளி புரவலராக முதலில் தடம் பதித்தவர் திரு அசோக் ஜானகி அவர்கள். திரு சுப்பிரமணி, திரு சிவசாமி, திரு நாகராஜ், திரு கிருஷ்ணமூர்த்தி, திருமதி ராணி, திருமதி செல்வி, திரு புகழ் என்ற மதுரை வீரன், திரு முத்துவேல், திரு முருகன், திருமதி பொன்னரசி, திருமதி சுமதி இவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை பள்ளிக்கு செய்தும் தந்தும் தருவதும் நம் பள்ளிக்கு பெருமையே. நமது அரசாங்கம் பள்ளி புரவலர்களை, முன்னாள் மாணவர்களை எம்எஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்து பள்ளி வளர்ச்சிக்காகவும் பள்ளி பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் தேவைப்படும் உதவிகளுக்காக பயன்படுத்த ஆணை பிறப்பித்துள்ளது.
ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்களது பங்களிப்பை ஒவ்வொரு விழாக்களிலும் தவறாது செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை தருணத்தில் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களை கொண்டாடுவோம் என்ற மாநாடு போன மாதம் நடந்தது. சிறந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கு பாராட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பள்ளி மேலாண்மை குழுவினர் பள்ளியின் வளர்ச்சி பணியிலும் மற்றும் மாணவர் சேர்க்கை இடைநிற்றலை தவிர்க்க எவ்வாறு உதவினர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டனர். நமது பள்ளி மேலாண்மை குழுவும் சிறப்பாக செயல்படுவது நம் பள்ளியின் வளர்ச்சியில் ஒத்துழைப்பு தருவதையும் நான் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். பள்ளியின் சிறப்புகள்: வகுப்புக்கு ஓர் ஆசிரியருடன் செயல்படும் அரசு பள்ளி, ஒவ்வொரு கற்பித்தல் முறையிலும் மாதிரி பள்ளி, சிறந்த பள்ளிக்கான காமராஜர் விருதினை பெற்ற பெருமைக்குரிய பள்ளி, மாவட்ட ஆட்சியர் இருமுறை வந்திருந்து பாராட்டி சென்ற விடுக்கான பள்ளி, ஆட்சியர் திரு விசாகன் இந்திய ஆட்சிப்பணி அவர்களால் 18,000 லிட்டர் கொள்ளளவில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியினை பெற்ற பெருமைக்குரிய பள்ளி, கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பள்ளி, கல்வி அதிகாரிகளால் பாராட்டப்படும் பள்ளி, ஆங்கில வாசிப்பில் அசத்தும் பள்ளி, பல்வேறு மாவட்ட ஒன்றிய போட்டிகளில் வெற்றி கண்ட பள்ளி, பல்வேறு சிறந்த தலைமை ஆசிரியர்கள் உதவி ஆசிரியர்களை பெற்று வரும் பள்ளி, கல்வி கலைகளில் வளர்ச்சி கண்ட பள்ளி, சிறந்த எஸ்எம்சி விஇசி பிடிஏ உறுப்பினர்களை கொண்டுள்ள பள்ளி, ஊர் மக்களும் பெற்றோர்களும் விரும்பும் பள்ளி, ஆசிரியர்களை உறவாக பேணும் பள்ளி. இது மட்டுமா, மாணவர்களுக்கு தேவையான வகுப்பறைகள் உள்ளது, காற்றோட்டமும் வெளிச்சமும் உள்ளது, போதிய கழிப்பறைகள் உள்ளது, தண்ணீர் வசதியுடன் உள்ளது, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி உள்ளது, நூலக வசதியும் உள்ளது, அருமையான காலை உணவு வழங்கப்படுகிறது, மேற்பார்வையும் சிறப்பாக நடக்கிறது, சத்துள்ள மதிய உணவு கிடைக்கிறது, அவர்களது ஒத்துழைப்பும் கிடைக்கிறது, மாலை வேளையில் கல்வி பயில இல்லம் தேடி கல்வி வசதி உள்ளது. மாணவர்களின் கற்றல் திறனை பாராட்டி சென்றது நமக்கெல்லாம் பெருமையே. கல்வி இணை செயல்பாடுகள்: ஊஞ்சல் இதழ் வாசித்தல், நூலக புத்தகங்கள் வாசித்தல், கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், பாட்டு படித்தல், நாடகம் நடித்தல், சிலம்பாட்டம், தேவராட்டம், தனித்திறன் வெளிப்பாடு, கலை விழாக்களில் பங்கேற்றல், அரசு முகநூல் பகுதியில் இடம்பெற்ற சிறந்த உரையாளர்களை கொண்டிருக்கும் மாணவர்கள், சிறந்த வகுப்பறை சூழல், பாடப்போதனையில் எண்ணும் எழுத்தும் பாராட்டுதலை 5 முறை பெற்ற பள்ளி. டிஎன்இஇ மிஷன்ல நம்ம ஸ்கூலோட எண்ணும் எழுத்தும் கல்வி முறை 5 முறை பாராட்டப்பட்டது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடியது. ஆசிரியர்களின் சிறப்பு: ஆசிரியர்கள் 2வது பெற்றோர் என்பதற்கிணங்க செயல்படும் ஆசிரியர்கள் நம் பள்ளிக்கு கிடைத்தது பெருமையே. முதலாவதாக திரு வி.க. தங்கராஜ் ஆசிரியர். எம்எஸ் பணிகள் போட்டிகளிலும் அதிக அளவில் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றுள்ளோம். இலக்கிய களம் சார்பில் நடத்தும் புத்தக திருவிழா போட்டிகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளோம். அறிவியல் கண்காட்சியில் சிறந்த பள்ளிக்கான விருதையும் பெற்றிருக்கிறோம். பள்ளி பெயரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்று வரை 1300க்கும் அதிகமான வீடியோக்களை பாடமுறை சார்ந்து மட்டுமே வெளியிட்ட நம் பள்ளி. இது மட்டுமல்ல, இது ஒரு வர்த்தக நோக்கத்தில் தொடங்கப்பட்ட சேனல் கிடையாது. மாணவர்களின் கற்றல் திறனை வெளிப்படுத்துவதற்காக இது ஒரு உபகரணமாக அடுத்த ஆண்டுகளில் பயன்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்களும் மாணவர்களின் கற்றல் திறனை பாராட்டி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெற்றோர்களே, நம் அரசு பள்ளியில் அனைத்து வசதிகளும் கொட்டி கிடைக்கிறது. ஆங்கில மோகத்தில் உங்கள் குழந்தைகளை தெரியாத மொழிக்கும் புரியாத கல்விக்கும் அழைத்து செல்லாதீர். பள்ளி கட்டணமாக நீங்கள் கட்ட நினைக்கும் பணத்தை உங்கள்
அதாவது இந்த பள்ளியினுடைய பெருமையை வந்து அந்த தலைமை ஆசிரியரே வந்து நல்ல விரிவா சொன்னாங்க. உண்மைதான் அது. இதுல வந்து மாற்றமே கிடையாது. இந்த பள்ளி வந்து எல்லா விதத்திலையும் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய பள்ளி. இது வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே தெரியும். அதனாலதான் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதாவது இந்த வெடசந்தூர்ல பொறுத்தளவு சர்ப்ளஸ் தொடர்ந்து வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வந்துச்சு. ஆனா இந்த பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் 5 ஆசிரியர்கள் தொடர்ந்து பணிபுரிகிறார்கள். அதற்கு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிக பெரிய பாராட்டு. ஏன்னா இது வந்து எங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு. ஆனா தொடர்ந்து அந்த மாணவர்களை அதிகப்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை வந்து சீரும் சிறப்புமாக உண்மை அப்படித்தான் சொல்லுவாங்க. இது போல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து அரசு சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து இருக்கனால நம் அரசு பள்ளியில சேர்த்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைய வருங்கால தூண்கள் இப்ப உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வந்து வருங்காலினுடைய இப்பள்ளி இது போல பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து வேலையே கிடையாது. நாங்க வந்து ஜாலியா இருக்கலாம். அதுதான் உண்மை. நானும் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து சும்மா அப்படியே லைட்டா தான் பார்த்து போவேன். ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம வந்தாலும் வராட்டியும் நல்லா செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால இந்த உள்ளூர்ல இருந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுகள். மேலும் பள்ளியினுடைய இணைந்து நீங்களும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாம் வந்து ஆர்வமா வந்தக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அம்மா வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன மாணவர்களை 1ஆம் வகுப்பு சேர்த்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் 5 வயசு முடிஞ்சதானே 1ஆம் வகுப்புக்கு வந்திருக்கீங்க. சரி, வந்தாச்சு. இப்போ படிப்பு ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும்? அம்மா அப்பா வந்து கட்டாயப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்ற ஒரு நோக்கத்தை நினைச்சுக்கிட்டே டெய்லி ஸ்கூலுக்கு வரக்கூடாது. சரியா? கட்டாயப்படுத்தி அனுப்புனாலும் அழுதுகிட்டு வந்தாலும் இங்கே வந்து உங்கள் மாணவர்களெல்லாம் பார்த்தாலும் உனக்கு என்ன வந்துடணும்? சந்தோஷம் வந்துடணும். நல்லா படிக்கணும். நிறைய என்ன செய்யணும்? மனப்பாடம் செய்யக்கூடாது. ஒரு சிறந்த பள்ளின்னு சொன்னோம்னா என்னை நானே அது பாராட்டிக் கொள்வதற்கான ஒரு தற்பெருமையாக தான் நினைப்பேன். ஏன்னா இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் எனக்கும் ஒரு கொஞ்சம் பங்கு இருக்கு. ஒரு 2 ஆண்டு காலம் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து இருந்து நான் வருவதற்கு முன்னால் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி என்பது ஒரு சிறந்த பள்ளியாகவே தொடர்ந்து இந்த ஒன்றியத்தில் சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டு வருவதற்கு ஊர் பொதுமக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நம்ம அரசு பள்ளிகளை சுற்றி நம்ம விருதுகளை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு. He's a freaking badass man. சிங்கம் இறங்குனா காட்டுக்கே விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடல் உருவுற சம்பவம் உறுதி, இதுவரையில் நல்லவன் இருந்தான், இந்த கதையில ராட்சச முகம்தான், பத்தி குச்சியில எரிமலம் அவனே, எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குமாமே, உரைக்காத நீ பேடாசுமா, ஒரு சாமம் ஓடிடு, பேடாசுமா, கோபால குறுக்கிடு, பேடாசுமா.
கட்சி ரொம்ப கூறாச்சுடா வெறிதா நூறு பஞ்சாயத்தை தீத்தாச்சுடா வரலாறு மொத்தம் பிளட் ஆச்சுடா வெறிதா ரொம்ப ரொம்ப ஆடாதம்மா தெரிக்க தெரிக்க அடிப்பாருமா bloody sweet பத்தி குச்சியில எரிமலை மாவடே எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குமாமே உரைக்காத நீ பேடாசுமா ஒரு சாம ஓடிடு பேடாசுமா போபால சுருட்டிடு பேடாசுமா நிலதாசுமா பேடாசுமா ஒரு சாம ஓடிடு லியோ badass Mr. Leo Das is a badass he's a freaking badass Leo badass Mr. Leo Das is a badass he's a freaking badass man rest in peace he's a freaking badass man bloody sweet badass Mr. Leo Das is a badass he's a freaking badass man ஆரம்பிக்கலாங்களா அதிகமாக வராது விடு பார்த்துக்கலாம் அங்கே போய் எடுத்துக்கலாம்
இங்க வந்து. இங்க பாருங்கப்பா, கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்படி வந்து முன்னாடி தள்ளி வராதீங்கப்பா. பரதநாட்டியம் முன்னாடி வந்துட்டியா? வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே
విలోల వీచి వల్లరి విరాజమాన పావకే కిశోర చంద్రశేఖరే రతి ప్రతిక్షణ ప్రలిప్త దిగ్వధూముఖే మకాంత సింధురస్ఫురత్వగుత్తరీయ మేధురే మనో వినోదమద్భుతం బిభర్తు భూత భర్తరి ரெடி ஆயிக்கங்க.
பேரழிங்களா சார் மைக்ல பேரழிங்க. பேரழிலன் இருந்தா கூட்டிட்டு வாங்கப்பா மேல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேரழிலன். Country Delhi is our capital of India. Tamil Nadu is our state. Chennai is our capital of Tamil Nadu. Dindigul is our district. Rajasthan is our taluk. Kaithamata is our village. I love my school very much. I love my teacher. I love my parents. Thank you. சொல்லவட சொல்றோம். தானா வக்க போறீங்க ஆனா திங்கற மாட்டீங்க ஓடாது. இதுதான பதில். ஆமா. வயா கொண்டையில தாளுக்கு வா குளிய இருக்குது. இருப்பேனா பாக்கிறதுக்கு பகட்டமா தெரியறவங்க உள்ளுக்குள்ள ஒரே பொறாமையா வச்சுக்குவாங்களா? தகுதியே இல்லாதவங்களுக்கு அடியாருக்குமே பட்டாத்திலையா அல்ல பின்னாப்பிள்ளைகளுக்கு பண்ணலாம். கை செலவுக்கே காசு இல்லாத மக்கத்தவே இதுல எப்படிதான் கார் வாங்க போறான்னு அப்படிதான் என்னோட சொல்லமாட இருக்கு. நான் தான் கையில ஆட்டுப்புழுக்க கணக்கு பாக்குறேன் கட்டணம் பாரு தகுதியே இல்லாதவனுக்கு ஒரு வாழை கிடைச்சுதான். இதுதான் இந்த சொல்லமாட. பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவங்கள மேல பண்ணிச்சுட்டு எழுத்து வீட்டுக்கார ஈச்சுக்கிட்டு செத்தாலாம். அடுத்தவங்கள பத்தி நம்ம பராமப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். சொல்லி கேட்டா ஹப்பே சொல்லலாம் டைமட்டானா எந்த வேலையும் செய்யாம வெட்டியா சுத்திட்டு இருந்தவே திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு போனா இப்படிதான் கேலியா சொல்லுவாங்க. வேலைக்கு போட்ட புள்ளி காலுக்கு வெளியே வந்துச்சான். இதுதான் தன்வினை தன்னை சுடும். பூவோடு சேர்ந்த நாளும் மனமோடு இருக்குமா? ஆமா, நம்ம நல்லவங்களோட நட்பு கிடைச்சா நம்மளும் நல்லவங்களா இருக்கலாம். நீ எல்லாம் இவ்வளவு சொல்லவட சொல்லி இருக்கல, நான் ஒரு சொல்லவட சொல்றேன் கேளு. மகத்துல பிறந்தா ஜகத்தியே ஆளுவாளா. இதுதான் கோயில சொல்லவட. மக நட்சத்திரனுக்கு பிறக்கிற குழந்தை இந்த உலகத்தையே ஆளுமாமா. வர்ற பிப்ரவரி 24ஆம் தேதி மக நட்சத்திரம் பிறக்குது. To our honorable chief guest, our respected teachers, parents, students, ladies and gentlemen, you are welcome to our annual day. We are so happy to see you together here. A big thank to each and present here for joining our program. I hope program will be great and successful. I hope you will enjoy the program. Thank you all the participants who worked really hard for this program. I love my school very much. Have your children admit my school? Teachers are very kind and talent. We are doing all our studies very well. Thank you. ஆனா காட்டுக்கு வரி கட்ட விலங்கு எதுடா சொல்றா? டேய் நான் வீட்டுக்கு வந்தா வரி கட்ட கேள்விப்பட்டிருக்க. இல்லன்னா நீ காட்டுக்கு வரி கட்ட விலங்கா? சாந்தி வரி குதிரை. டேய் ஓட்ட முடியாத சைக்கிள் எதுடா? டேய் நான் ஓட்ட சைக்கிள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். 10:30 மணிக்கு மேல ஆகும் போல. ஓட்டவே முடியாத சைக்கிள் சொல்றா? தம்பி கை கால்லாம் நல்லா ஒண்ணும் பிரச்சனை இல்லல. என்ன செய்யுது? 2025ல உலகம் எப்படி இருக்கும்? வேற எப்படி இருக்கும்? ஒண்ணேதான் இருக்கும். ஏய் ஒரு பையன் உட்கார்ந்து போனானா அது ஏன்டா? ஏன்னா அது பிரச்சனை இல்ல. படம் ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்புறமேல ஒண்ணா போய் ஜாமா எடுத்துக்கிறேன். தெரியுமாடா? ஒரு பறவைக்கு கையெழுத்து போட தெரியுமா? அது என்ன? ஆமா அத உன்கிட்ட கேக்குறேன். என்ன பண்றீங்க? பேர் கூட முதல் எழுத்துல பெண்ணுனா ஆரம்பிக்கும்.
Sliding door சாவி நம்ம வீட்ல இருக்கு. கையெழுத்து போட தெரிஞ்சா சட்டை சும்மா சாத்தி காமெடி ரொம்ப அடிக்கிறேன். டேய் பென்வீனடா போஸ்ட் கார்டுல ஸ்டாம்ப் நான் கமெண்ட்ல சொல்றேன் எங்க இருக்கு அது கீழ விழுந்துரும். டேய் ஒரு பொண்ணு தோசை சுட்டானா சரி ரைட். அந்த தோசையில கல்லா அதாவது ஏண்டா பூட்டி சாவி கொண்டு கைவாசே. டேய் எல்லா சீலிங் குளிக்க ஆமா. முடியும்டா. சாவி என்கிட்ட கீழ ஆனா, போடாதீங்க. ஒரு சீல மட்டும் குளிக்க முடியாதுடா. நான் அது கூப்பிட்டு என்ன பேசுறேன் சீலா? டேய் இது கூட எனக்கு தெரியாதா? நம்ம வீட்ல எல்லாம் அரைப்பாம அதுதான் மிக்ஸி. டேய் எல்லா சினிமா நட்சத்திரங்களும் ஏன்டா கூலாவே இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. டேய் ஒரு பொண்ணு எல்லாரும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்களா? அது ஏன்டா? அப்பா பஸ் ஏன்னா அந்த பொண்ணோட பேரு புஷ்பா. டேய் எங்க இருக்கு வீட்லயா? முடி கொட்டறதுக்கான முக்கியமான காரணம் என்னடா? லேட்டாகுமா? ஏன்னா தலையில முடியே இருக்கு. டேய் சரி ஒருத்தன் திருட்டு போன இடத்துல பீரோல சுத்தம் சரிப்பா. செஞ்சானே அது ஏன்டா? ஏன்னா தொழில்ல சுத்தம் வேணும். சொல்லிட்டேன். டேய் ஒருத்தனுக்கு இந்த உலகத்திலேயே வாழ பிடிக்கலையா? அது ஏன்டா? ஏன்னா அவனுக்கு மாவும் பழமும் தான் பிடிக்குமா? வாழ பிடிக்காதா? டேய் ஒரு நடக்க முடியாத பூச்சி எதுடா? அது செத்து போன பூச்சி. டேய் கும்பகர்ண மாத கணக்குல தூங்கினானா? அது ஏன்டா? ஏன்னா அதுதான் கொசுவே இல்லாத காலம். டேய் உலகத்திலேயே மிக பணக்கார நாடு எதுடா? அதுதான் பங்களாதேஷ். டேய் ரொம்ப நீளமான இசை கருவி எதுடா? அதுதான் புல்லாங்குழல். ஏன்னா அதுதான் ரொம்ப லாங் வருது. டேய் தை மாதத்திற்கும் சித்திரை மாதத்திற்கும் என்னடா வித்தியாசம்? தை மாதத்தில் சூரியனுக்கு நம்ம பங்கு வைப்போம். ஆனா சித்திரை மாதத்தில் சூரியன் நம்மள பங்கு வைக்கும். டேய் மேக்கப் போடுற பறவை எதுடா? டேய்
I'm scared of the voices, of the click, of the beat, of the music I've been hearing all night. Pause. Play, repeat. I'm scared of the mountain.